எந்த சூழ்நிலையிலும் ரட்சிக்கப்பட்ட மகனே, ரட்சிக்கப்பட்ட மகளே, தேவன் உன்னோடு வைத்திருக்கிற உறவை அவர் துண்டித்து கொள்ளுவதே இல்லை. மிக முக்கியமான சத்தியம். திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால தேவன்தான் உங்களை தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார். உன்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவுகள் இருக்கும் பொழுதும் அவர் உறவை துண்டித்து கொள்ளுகிற தேவன் அல்ல. இந்த ட்ரூத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிங்க, பயப்பட மாட்டீங்க, குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீங்க. அது என்ன விளைச்சலை தரும்? அநேக பாவங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிட்டு. தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவனால் எங்களை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை தயவு செய்து தூக்கி தூர வைங்க. அது பச்சை பொய். ஆதாம் ஏவாளை விட நாம் இன்னும் அதிகமாக நெருக்கமாக தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோங்க. ஆதாம் ஏவாளையே அவர் கைவிடவில்லை. அவருடைய நன்மையை கருதி தோல் உடை அணிந்து தோட்டத்திற்கு வெளியே வாழ வைத்தாருங்க. நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன், அது உங்களுக்கு நன்றாக புரியும் பாருங்க. மனுஷனாக பிறந்ததில் முதல் கொலை செய்தவன் யாரு? காயின். காயினிடத்தில் ஐயா அவன் கொலை செய்த பிறகும், கொலைகாரன் ஆன பிறகும் தொடர்ந்து தேவன் பேசி கொண்டே தான் இருக்கு. எந்த அளவுக்கு பேசினாரு? எப்பா காயின், உன்னை எவனாவது தொட்டா 7 பழி சுமருங்கிறாருங்க. கொலைகாரனுக்கு தேவன் கொடுக்கிற சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், தேவன் கொடுக்கிற சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். ஏனென்றால் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை படைத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு உள்ள உறவை துண்டித்து கொள்ள ஆயத்தமாக இல்லை. இந்த ட்ரூத்தை நீங்கள் அறியுங்க. இல்லை என்றால் உங்களாலே விசுவாசத்திலே பலப்படவே முடியாது அருமையானவர்களே. ஏனென்றால் விழுந்து போன உலகத்திலே கடைசி மூச்சு வரைக்கும் நம்முடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. நல்ல செய்தி என்னவென்றால், உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் தேவன் என்ன செய்ய போகிறதில்ல, உங்களை கழட்டி விட போகிறதில்ல. இல்லைன்னா என்ன செய்யிருக்கணும்? மோசையை கழட்டி விட்டுருக்கணும், ஆபிரகாமை கழட்டி விட்டுருக்கணும், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றானே. ஆனால் பயங்கரமான பாவம் செய்தானே, தேவன் கழட்டி விட்டாரா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவனை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். உங்களுக்கு தேவை விசுவாசம்தான். ஆதாம் ஏவாளை போல ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். இளைய குமாரனை போல பன்றி மேய்க்க போகாதீங்க. அவையான் பன்றி மேய்த்தலை தெரிந்து கொண்டா எங்கள் அப்பாவால் என்ன நேசிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவரே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால அவர் தன்னுடைய அன்பை துண்டித்து கொள்ளுகிற தேவன் அல்ல, உறவையும் துண்டித்து கொள்ளுகிற தேவன் அல்ல, ஐக்கியத்தையும் துண்டித்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அதோடு சேர்த்து சில ஆசீர்வாதங்களை சொல்லுகிறேன். எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு அருள அவர் ஆவலா இருக்கிறாரு, அதையும் துண்டித்து கொள்ள மாட்டார். உங்களை என்னெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாருங்க? யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஐயா, அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் உன்னை விட்டு எடுபட போறதில்லை. நீ பூமிக்கு உப்பு, பூமிக்கு ஒளி, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வாய். இவைகள் எதுவுமே மாறாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.